அனைவருக்கும் வணக்கம். துரோணா கடந்த நான் உங்கள் ராம்குமார். இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுட்டு எழுத்துக்கள். ஓகேங்களா? சுட்டு எழுத்துக்கள் என்பது நம்ம பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத்துக்களுடைய வகையும் தொகையும் என்று படிப்போம். அந்த எழுத்துக்களுடைய வகை என்பது முதல் எழுத்து சார்பு எழுத்து என்பது ஒரு எழுத்தானது 2 வகைப்படும். ஓகேங்களா? ஒன்று முதல் எழுத்து, இரண்டாவது சார்பெழுத்து. ஓகேங்களா? இந்த சார்பெழுத்தையும் தாண்டி ஓகேங்களா சில எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் எழுத்தை வினா எழுத்து, ஓகேங்களா, இணை எழுத்து, சுட்டு எழுத்து அப்படின்னு பல்வேறு வகையாக பிரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா சுட்டு எழுத்து. சுட்டு என்றால் ஒரு சுட்டி காட்ட பயன்படுவது என்று பொருள். என்ன பொருள்? சுட்டி காட்ட பயன்படுவது என்று பொருள். அப்போ தமிழ்ல ஒரு பொருளை சுட்டி காட்ட அல்லது ஒன்றை சுட்டி காட்ட மொத்தமா சுட்டு எழுத்துக்கள் என்று 3 எழுத்துக்கள் பயன்படுது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? சுட்டு எழுத்துக்கள் என்று சொல்றோம். ஓகேங்களா? ஒரு பொருளையோ அல்லது ஒரு மனிதனையோ, ஓகேங்களா, ஒன்று ஒரு பொருளையா இருக்கலாம் இல்லது ஒரு மனிதனையா இருக்கலாம். ஓகேங்களா? இவற்றை சுட்டி காட்ட பயன்படும் எழுத்து தான் என்னது? சுட்டெழுத்து. மொத்தமா சுட்டெழுத்துக்கள் தமிழ்ல 3 இருக்குமா. ஒன்று அ, இ, உ என்று சொல்லக்கூடிய இந்த 3ம் சுட்டெழுத்துக்கள் எதற்கு உதவுனா ஒரு பொருளையோ அல்லது ஒரு மனிதனையோ சுட்டி காட்ட உதவுது. தற்கால வழக்கத்தின் அடிப்படையில், ஓகேங்களா, தற்கால வழக்கத்தின் அடிப்படையில் ஊ என்ற சுட்டெழுத்தானது எங்கும் பயன்படுத்தப்படவில்லை. எங்கேயுமே என்ன பண்ணல? பயன்படுத்தப்படவில்லை. ஓகேங்களா? இப்போ இந்த சுட்டெழுத்துக்கள் பயன்படுது, சுட்டி காட்ட பயன்படுது, பொருள் சுட்டுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்களா, அவன், அவள், அவர், இவன், இவள், இவர், அது, இது, அவை, இவை, அங்கு, இங்கு, அந்த, இந்த இந்த எல்லா வார்த்தைகளுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருளை அல்லது ஏதோ ஒரு நபரை சுட்டி காட்ட வந்துள்ள ஒரு சொல். ஓகேங்களா? அந்த சொல்லுல என்னென்ன எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு? ஆ மற்றும் ஈ என்ற 2 எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சுட்டு எழுத்துக்கள் என்று சொல்றோம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு கேள்விகள் எப்படி அமைனா, சுட்டெழுத்து என்பது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? ஒரு பொருளையோ அல்லது ஒரு மனிதனையோ சுட்டி காட்ட பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. தற்கால பயன்பாட்டின் அடிப்படையில் எந்த சுட்டெழுத்து இல்லை? ஊ என்ற சுட்டெழுத்து இல்லை. ஓகேங்களா? இதெல்லாம் சுட்டெழுத்தை பற்றி கொஞ்சம் பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா? இந்த சுட்டெழுத்துக்கள் மொத்தமா 10 வகைப்படும். இந்த சுட்டெழுத்துக்கள் மொத்தமா எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். ஓகேங்களா? இந்த 10 வகையும் 2 விதமா, ஓகேங்களா, ஒரு 2 விதமா பிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்மை சுட்டு, சேமை சுட்டு. ஓகேங்களா? இந்த ரெண்டும் எதன் அடிப்படையிலாம்? தொலைவின் அடிப்படையில். எதன் அடிப்படையில்? தொலைவின் அடிப்படையில் அண்மை சுட்டு, சேமை சுட்டு என 2 விதமா பிரிக்கலாம். ஓகேங்களா? தமிழ்ல இப்போ முதல்ல 10 சுட்டினுடைய வகைகளை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அண்மை சுட்டு, இரண்டாவது சேமை சுட்டு, மூன்றாவது அகச்சுட்டு, நான்காவது புறச்சுட்டு, ஐந்தாவது ஓகேங்களா பொருளோடு புணர்ந்த சுட்டு, ஆறாவது பொருளோடு புணராத சுட்டு, ஏழாவது நெஞ்சரி சுட்டு, எட்டாவது பண்டரி சுட்டு, ஒன்பதாவது உலகரி சுட்டு, 10 சுட்டு அல்லாத சுட்டு. ஓகேங்களா? இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 10 சுட்டெழுத்துக்குரிய வகைகள். ஆனா இந்த 10ம் ஒரே வகைக்குள்ள அடங்குமா இல்லைன்னா ஒவ்வொரு பார்ட்டா பிரிச்சுட்டு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தொலைவின் அடிப்படையில சுட்ட 2 வகையா பிரிப்பாங்க. எதன் அடிப்படையில? தொலைவின் அடிப்படையில. என்னன்னா அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு. ஓகேங்களா? தமிழ்ல அண்மை என்றால் அருகில் என்று பொருள். என்ன பொருள்? அண்மை என்றால் அருகில் என்று பொருள். ஓகேங்களா? அப்போ அருகில் இருக்கும் பொருளையோ அல்லது அருகில் இருக்கும் மனிதனையோ சுட்டி காட்ட அண்மை சுட்டு பயன்படுகிறது. ஓகேங்களா? இந்த அண்மை சுட்டுக்குண்டான எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈ என்ற எழுத்து. அண்மை சுட்டுக்குண்டான எழுத்து என்னது? ஈ. ஓகேங்களா? இவன், இவள், இவர், இது, இவை என்றெல்லாம் இந்த வார்த்தை எல்லாமே பாருங்களேன், எல்லாமே பக்கத்துல. ஓகேங்களா? இவர், இவள், இது, இவை எல்லாமே அருகில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதனால இதை அண்மை சுட்டு அப்படின்னு சொல்றாங்கம்மா. அதுக்கப்புறம் பாருங்க சேய்மை சுட்டு. என்ன சுட்டு? சேய்மை. தமிழ்ல சேய்மை என்றால் தொலைவு என்று பொருள். சேய்மை என்றால் என்ன பொருள்? தொலைவு என்று பொருள். தொலைவில் இருக்கும் ஒரு நபரையோ அல்லது தொலைவில் இருக்கும் ஒரு பொருளையோ சுட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் எழுத்து தான் என்னது? இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய ஆ என்ற எழுத்து. ஓகேங்களா? அப்போ சேய்மை சுட்டிற்கு பயன்படுத்தப்படக்கூடிய எழுத்து என்ன எழுத்து? ஆ என்ற எழுத்து. பாருங்க, அவன், அவள், அவர், அது,
அவை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படர்ந்து வெளியே போயிடும். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன், அவன் அப்படிப்பட்டவன், அவள் அப்படிப்பட்டவ, அவர் அப்படிப்பட்டவர், அது சரியில்லை. அப்ப எல்லா வார்த்தையிலும் பாருங்க, நான் உங்களான ஒரு விஷயம் சொல்லும் போது அந்த தொடரானது படர்ந்து வெளியே போயிடுது, தன்னை முன்னிலை தாண்டி படர்க்கைக்கு போயிடுது. அதாவது இங்க இல்லாத ஒரு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பத்தி சுட்டுறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதை சேய்மை சுட்டு. ஓகேங்களா? அப்போ சேய்மை சுட்டுக்குண்டான எழுத்து என்னது? ஆ என்ற எழுத்து. ஓகேங்களா? இப்போ அண்மை சுட்டுனா ஓகே இ, சேய்மை சுட்டுனா ஓகே ஆ. இந்த இடத்துல அருகில் உள்ள பொருளுக்கும் தொலைவில் உள்ள பொருளுக்கும் இடையில் ஒரு பொருள் இருந்தால் அதை சுட்டுவதற்கு தான் இடைச்சுட்டு என்று சொல்லக்கூடிய ஊ, ஓகேங்களா, உகரம் இருந்தது. அதாவது அந்த உகரத்துக்கு தான் இடைமை சுட்டு என்று பெயர். என்ன சுட்டு? இடைமை சுட்டு என்று பெயர். நம்முடைய பழங்கால செயல்களை குறுந்தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா உவன், உவல், உவர், உது, உவை, தலைவனை பிரிந்த தலைவின்னு சொல்லும் போது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருப்பாங்க. இந்த தற்காலத்தின் அடிப்படையில் இந்த ஊ என்ற சுட்டெழுத்தானது தற்காலத்தில் என்ன பயன்படுத்தப்பட இல்லை, வழக்கில் இல்லை. ஓகேங்களா? ஊ என்ற எழுத்தானது எதில் இல்லை? வழக்கில் இல்லை. ஓகேங்களா? உகர இடைமை சுட்டு என்பதிலும் கருத்து வேறுபாடு உண்டு. ஓகேங்களா? அதில் கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனால் தற்காலத்தின் அடிப்படையில் ஊ என்ற சுட்டெழுத்தானது இல்லை. இப்போ நம்ம சுட்டெழுத்தை 10 வகைன்னு சொல்லிட்டேன். அதனுடைய முதல் 2 வகையை வந்து தொலைவின் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? இரண்டாவது எதை வச்சு பிரிக்க போறோம்னா அந்த சுட்டெழுத்தானது அந்த சொல்லுக்குள்ள, ஓகேங்களா, அந்த சொல்லுக்குள்ள எங்க அமைஞ்சிருக்கு அதை வச்சு அகச்சுட்டு புறச்சுட்டு என 2 வகையா பிரிக்கலாம். ஓகேங்களா? அது என்ன அந்த சொல்லுக்குள்ள இருக்கிற இடம் அப்படின்னா, இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் அகச்சுட்டு. தமிழ்ல அகம் என்றால் உள்ளம் என பொருள், உள்ளம் என்று பொருள். அதாவது அந்த சொல்லில் இருந்து அந்த சுட்டெழுத்தை பிரிக்கும் போது அந்த சொல் பொருள் இழந்து போகும். ஓகேங்களா? என்ன பொருள் இழந்து போகும்? அந்த சொல்லுக்குண்டான பொருளை இழந்து போகும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அகச்சுட்டு என்று சொல்லுவார்கள். இப்போ பாருங்க, இதை சார் இதுக்குண்டான எழுத்து இல்லைங்களா அப்படின்னு கேட்டால் இதுக்குண்டான எழுத்து கிடையாது. ஓகேங்களா? தொலைவில் இருக்கும் அண்மை சுட்டு செய்மை சுட்டுக்கு உண்டான மட்டும்தான் எழுத்துக்கள் இருக்கு. அகச்சுட்டுக்கும் புறச்சுட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் என்று சொல்ல முடியாது. அது பொருள் தருமா தராதா, அந்த சுட்டெழுத்தை வெளியே எடுத்தீங்கன்னா பொருள் இருக்கா இல்லையா அதை வச்சு மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? அகம் என்றால் உள்ளம் என்று பொருள் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, பிரிக்க முடியாது. பிரித்தா என்ன பண்ணும்? அந்த சொல் பொருளற்று போயிடும். அதை தான் நம்ம அகச்சுட்டு என்று சொல்றோம். இப்ப பாருங்களேன், அவன், இவன், அவள், இவள், இது, இவை என்றெல்லாம் சொற்களை கவனிங்க. இந்த இடத்துல அவன் என்ற சொல்ல இருந்து ஆ, இவன் சொல்ல இருந்து இ, அவள் இருந்து ஆ, இந்த எல்லா சுட்டியை நீக்கிட்டு பாருங்க, இந்த எல்லா கூடிய எல்லா சொல்லும் பொருள் இழந்து போயிடும். அப்போ அப்படிப்பட்ட சுட்டல் தான் அகச்சுட்டு என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா? ரெண்டாவது புறச்சுட்டு. புறம் என்றால் தமிழ்ல வெளியே. ஓகேங்களா? அதாவது புறநகர் என்று சொல்லுவாங்க. அந்த நகருக்கு வெளியே இருக்கிறது புறநகர். அது மாதிரி புறம் என்பது வெளியே, அந்த சொல்லுக்கு வெளியே அந்த சுட்டெழுத்து இருக்கும். அந்த சுட்டெழுத்தை நீங்க நீக்கிட்டாலும் அந்த சொல் என்ன பண்ணும்? பொருள் தரும். ஓகேங்களா? இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா புறச்சுட்டு. என்ன சுட்டு? புறச்சுட்டு என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா? இதனை பிரித்தால் என்ன பண்ண முடியும்? பொருள் கொள்ள முடியும். ஓகேங்களா? அது பொருள் வந்து தரும். இப்ப பாருங்களேன், அப்புத்தகம், அம்மனிதன், இவ்வூர், இக்கோயில். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அப்புத்தகத்தை பிரிங்க. ஆ கூட்டல் புத்தகம். அம்மனிதன், ஆ கூட்டல் மனிதன். ஈ கூட்டல் ஊர், ஈ கூட்டல் கோயில் என்றெல்லாம் சொற்களை பிரிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல சார் அப்போ இப்ப என்ற வந்திருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்து ஆ இ என்ற சுட்டெழுத்துல வல்லுற்று மிகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்புத்தகம், ஓகேங்களா, அம்மனிதன், ஓகேங்களா, அவ்வூர், இவ்வூர், இக்கோயில் என்றெல்லாம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வல்லுற்று மிகுந்திருக்கு. அது தேவையில்லை. ஆனா இந்த சுட்டெழுத்துக்களை நம்ம நீக்கினாலும் அந்த இடத்துல பாருங்க, புத்தகம், மனிதன், ஊர், கோயில் என்றெல்லாம் சொல் என்ன பண்ணுது? தனித்து இயங்கி தனக்கு உண்டான பொருளை தாங்கி நிற்குது. ஓகேங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை புறச்சுட்டு என்று சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் பாருங்க, பொருளோடு புணர்ந்த சுட்டு, பொருளோடு புணராத சுட்டு. ஓகேங்களா? 2 இருக்கு. அதாவது என்னன்னா, நம்ம வந்து ஒரு சுட்டெழுத்துல ஒரு வினா எழுப்புறோம், ஒரு கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா அந்த பொருளோடு அந்த சுட்டெழுத்து அமைந்து பதில் தந்தா அதற்கு பொருளோடு புணர்ந்த சுட்டு என்று பெயர். அந்த பொருளோடு புணராமல் அந்த சுட்டெழுத்து தனியா நின்று பொருள் தந்தா அதற்கு பொருளோடு புணராத சுட்டு என்று பெயர். இப்ப பாருங்களேன், ஒரு பொருளோடு சுட்டெழுத்து சேர்ந்து நிற்பது, அந்த பொருளோடு அந்த சுட்டெழுத்து என்ன பண்ணும்? சேர்ந்து நிக்குது. இப்ப பாருங்க, உன் புத்தகம் எது அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். ஓகேங்களா? உன் புத்தகம் எது? ஓகேங்களா? நீங்க என்ன பண்றீங்க? இந்த புத்தகம் என்னுடைய புத்தகம்.
இந்த புத்தகம்னாலும் இல்ல இப்புத்தகம் அப்படின்னாலும் இந்த இடத்துல அதனுடைய பொருள் என்னது? புத்தகம் என்ற பொருள். புத்தகம் என்ற பொருளானது அந்த சுட்டு எழுத்தா கூட, அந்த ஈ என்ற எழுத்தா கூட என்ன பண்ணுது? சேர்ந்து நிக்குது. ஓகேங்களா? இந்த புத்தகம் அப்படின்னா இந்த அப்படின்ற சொல்ல கூட இந்த இடத்துல புத்தகம் என்ற சொல் என்ன பண்ணுது? சேர்ந்து தன்னுடைய பொருள் என்ன பண்ணுது? உணர்த்துது. அந்த புத்தகமும் அந்த சுட்டெழுத்தும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து இருக்கு. இதுதான் பொருளோடு புணர்ந்த சுட்டு அப்படின்னு சொல்றான். ஓகேங்களா? இப்ப பாருங்க, உன் பள்ளி எது அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். ஓகேங்களா? அந்த பள்ளி, அப்பள்ளி என்றெல்லாம் சொல்றோம். அப்போ ஆ என்ற சுட்டெழுத்துடன் ஓகேங்களா அந்த பள்ளி என்ற ஒரு எழுத்து என்ன பண்ணுது? சேர்ந்து நிக்குது. ஓகேங்களா? சேர்ந்து நிற்கும் போது இதைதான் பொருளோடு புணர்ந்த சுட்டு அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பாருங்க, பொருளோடு புணராத சுட்டு. பொருளோடு புணராத சுட்டு, அதாவது அந்த சுட்டெழுத்துடன் அந்த சொல் சேராம தனித்து இருக்கும். ஓகேங்களா? பாருங்களேன், உன் அதே கேள்வி கேட்கறமா, உன் புத்தகம் எது அப்படின்னு கேட்கல, நீ என்ன பண்றீங்க? இது அப்படின்னு கை காட்டு போயிடுறீங்க. அப்ப இதுன்னு சொல்லும் போது அந்த ஈ என்ற சுட்டெழுத்து தனித்து நிக்குது. ஆனா அந்த பொருள் என்ன பண்ணல? அது சுட்டல. ஓகேங்களா? அந்த புத்தகம் எதுன்னு, உன் புத்தகம் எதுன்னு கேட்கும்போது அந்த புத்தகம்ன்ற பொருளை நீ என்ன பண்ணல? அந்த புத்தகம்ன்ற வார்த்தையை நீ யூஸ் பண்ணல. ஒரே வார்த்தை இது. உன் பள்ளி எது? அது. அதான் என் பள்ளி அப்படின்னு அதான் என் பள்ளி கூட அப்படின்னு சொல்லல. அது, இது அப்படின்னு வரும்போது அந்த சுட்டெழுத்து அங்க பயன்படுத்தப்படுது. ஆனா அந்த பொருளோடு சேர்ந்து நிக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்போ இததான் பொருளோடு புணராத சுட்டு. என்ன சொல்றாங்க? பொருளோடு புணராத சுட்டு. ஓகேங்களா? ஒரு பொருளோடு ஓகேங்களா சுட்டெழுத்து சேராமல், ஓகேங்களா சுட்டெழுத்து சேராமல் தனியாக வந்த பொருளை உணர்ந்தது புணராத சுட்டு என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஓகேங்களா? முடிஞ்சிச்சா? இப்ப பாருங்க, நெஞ்சரி சுட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உலகரி சுட்டு. என்னது? நெஞ்சரி சுட்டு, உலகரி சுட்டு. நெஞ்சரி சுட்டு என்பது இரண்டு நெஞ்சங்களுக்கு மட்டும் தெரியும்படி அந்த சுட்டெழுத்தை நாம் பயன்படுத்துவது நெஞ்சரி சுட்டு என்று சொல்லுவார்கள். அது என்ன சார்? ரெண்டு நெஞ்சங்களுக்கு மட்டும். ஓகேங்களா? ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது, ஓகேங்களா, நான் இப்ப நான் ஒரு என்னுடைய ஃப்ரெண்டாண்ட என்ன கேட்கறான், அதை எடுத்துட்டு வந்துடுறான் அப்படின்னு நான் கேட்பேன். அவன் என்ன சொல்றான்? சரி, அதை நான் எடுத்துன்னு வந்துடுறேன்டா. அப்போ அந்த இடத்துல அதை என்பது நான் சுட்டுறேன். ஏதோ ஒரு பொருளை நான் சுட்டி தான் சொல்றேன், அதை எடுத்துட்டு வாடான்னு. அவன் என்ன பண்றான்? அதை நான் எடுத்துன்னு வந்துடுறேன்டா அப்படின்றான். அப்போ அந்த பொருளானது அந்த இரண்டு நெஞ்சங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுது? பகிரப்படுது. ஓகேங்களா? அந்த இரண்டு நெஞ்சங்களுக்கு மட்டும்தான் பகிரப்படுது. இதை தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? நெஞ்சரி சுட்டு. ஓகேங்களா? இங்க பாருங்க, எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இரு நண்பர்கள் பேசிக்கொள்ளும் போது நீ நாளை வரும்போது அதை எடுத்துக்கொண்டு கொண்டு வா, மறந்து விடாதே என்று அவனுக்கு வேறு ஒருவன், நாளை நான் அதை மறக்காமல் எடுத்து வருவேன், நீ கவலைப்படாதே. அப்ப பாருங்க, அவன் எதன்னு நம்மளால சொல்லல, ஆனா ஏதோ ஒன்றத்தை சுட்டுறான் அதைன்னு சொல்லிட்டு அவனும் அதை என்ன பண்றான்? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதை நான் மறக்காத எடுத்துட்டு வந்துடுறேன்பா அப்படின்னு சொல்றான். இதைதான் நெஞ்சரி சுட்டு, இரண்டு நெஞ்சங்களுக்கு மட்டும் தெரியும்படி புணர்ந்து கொள்வது. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த பண்டரி சுட்டு இருக்கட்டும். ஓகேங்களா? உலகரி சுட்டு. உலகரி சுட்டு என்பது உலகமே அறிந்த ஒன்றை சுட்டுவது. இப்ப எப்படின்னா, பாருங்க, அனைவரும் அறிந்த ஒன்றை சுட்டுவதுதான் வந்து பாத்தீங்கன்னா உலகரி சுட்டுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, என்னை அந்த கடவுள் இப்படி படைத்து விட்டானே, என்னை அந்த கடவுள் இப்படி படைத்து விட்டானே. ஓகேங்களா? அந்த கடவுள் அப்படின்னு வரும். இந்த இடத்துல ஆ என்பது சுட்டெழுத்து. அந்த கடவுள் அப்படின்னு நம்ம சுட்டுறோம். இப்ப அந்த கடவுள் படைத்து விட்டானே என்பது, இந்த கடவுள் படைக்கும் கடவுள் யாரு? பிரம்மன். படைக்கும் கடவுள் யாரு? பிரம்மன். அந்த இடத்துல நம்ம யாருன்னே சொல்லாத என்ன பண்ணுது? உலகுக்கே தெரியுது. என்னண்டு அவன் யார சொல்றான்? பிரம்மனை சொல்றான். ஓகேங்களா? இந்த இடத்துல ஆ என்ற சுட்டெழுத்தானது, அந்த கடவுள் என்ற சுட்டெழுத்தானது பிரம்மனை சுட்டுது. ஓகேங்களா? இதான் உலகரி சுட்டு. இரண்டு நெஞ்சங்களுக்கு மட்டும் தெரிந்தால் நெஞ்சரி சுட்டு, இந்த உலகுக்கே அறிஞ்சா அது உலகரி சுட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, பண்டரி சுட்டு. பண்டரி சுட்டுனா ஏற்கனவே அறிந்த ஒன்றை சுட்டுவது பண்டரி சுட்டு. ஏற்கனவே தெரியும், ஒரு சுட்டி இருப்பான், அந்த சொல்ல அதை மறுபடியும் நம்ம சுட்டுறது தான் பண்டரி சுட்டு என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா? அதாவது பாருங்க, நான் அந்த ஊரின் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே நான் அவனைத்தான் மணந்து கொள்வேன். ஓகேங்களா? ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க தான் மணந்து கொள்ள போறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஏற்கனவே சுட்டிட்டாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்றாங்க? திருப்பணம் அதை நம்ம பதிய வைக்கிறாங்க. நான் அந்த ஊரின் வேலை செய்து கொண்டிருந்த போது, ஓகேங்களா, நான் அவனைத்தான் மணந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லும் போது ஏற்கனவே அறிந்த ஒன்றை, ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றை இன்னொரு இடத்துல இன்னொரு டைம் என்ன பண்றாங்க? பதிவு பண்றாங்க. அதான் சொல்றாங்க பண்டரி சுட்டு. ஏற்கனவே அறிந்த ஒன்றை சுட்டுவது பண்டரி சுற்று. பாருங்க, இவற்றில் அந்த பள்ளி சிறந்த பள்ளி. ஓகேங்களா? அந்த பள்ளி ஏன்னா சிறந்த பள்ளி தான். ஓகேங்களா? சிறந்த பள்ளியே இருக்கவே தான்
திருமணம் என்ன பண்றாங்க, அது சிறந்த பள்ளி, ஓகேங்களா, தேர்வு செய்யறாங்க. ஏற்கனவே அறிந்த ஒன்றை திருமணம் சுட்டி காட்டுறாங்க. இவற்றில் ஊர், அவன், பள்ளி என்பன பற்றி ஏற்கனவே அறிந்த பின்பு அதை பற்றி பேசப்படுகிறது. ஏற்கனவே அறிந்த ஒன்றை சுட்டுவது பண்டறி சுட்டு என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் சுட்டு அல்லாத சுட்டு. சுட்டு அல்லாத சுட்டு அப்படின்னா என்னன்னா, இந்த இடத்துல சுட்டேவதே பயன்படுத்த மாட்டாங்க. ஓகேங்களா. அதாவது சுட்டேவத்துக்களை பயன்படுத்தாமலேயே ஒரு பொருளை சுட்ட, ஓகேங்களா, சுட்ட, ஓகேங்களா, சுட்டுவது என்னது, சுட்டு அல்லாத சுட்டு. ஓகேங்களா. எப்படி சார், இவ்வளவு நாளா வந்து ஆ இ என்ற 2 சுட்டெழுத்துக்களை பயன்படுத்துறாங்க, அதனால அது சுட்டு சொல். ஓகேங்களா. அதை பல்வேறு வகையா 9 வகையா பிரிச்சோம். ஆனா இந்த இடத்துல சுட்டெழுத்தே நீங்க பயன்படுத்தலன்றீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சுட்டெழுத்தே பயன்படுத்தாது எப்படி ஒரு ஆளை சுட்ட முடியும், கேள்வி வருங்களா இல்லையா? இப்ப பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் பாருங்களேன். ராமன் வந்தான், அவன் வில்லை வளைத்து சீதையை மணந்தான். ராமன் வந்தான், அவன் வில்லை வளைத்தான். அவன் வரும்போது இந்த இடத்துல ஆ என்பது சுட்டு சொல், சுட்டெழுத்து. அப்ப அவன் என்பது சுட்டு சொல்லு. ஓகேங்களா. அவன் என்பது என்னது, சுட்டு சொல்லு. இந்த அவன் என்பது யாரை குறிக்குது, ராமனை குறிக்குது. கரெக்டா. அப்ப இது சுட்டெழுத்து வந்திருக்கு இந்த தொடர்ல, அதனால இது சுட்டெழுத்து தொடர்தான். ஆனா இப்ப பாருங்க, அதே தொடர் நான் மாத்துறேன். ஓகேங்களா. ராமன் வந்தான், தசரதன் மைந்தன் வில்லை வளைத்து சீதையை மணந்தான். ஓகேங்களா. இந்த இடத்துல அவனை எடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், தசரதன் மைந்தன் போட்டேன். தசரதன் மைந்தன் வில்லை வளைத்து சீதையை மணந்தான். அப்ப தசரதன் மைந்தன் வில்லை வளைத்து சீதையை மணந்தான்னா, தசரதன் மைந்தன் என்பது எதை சுட்டுது, ராமனை சுட்டுது. யாரை சுட்டுது, ராமனை சுட்டுது. ஓகேங்களா. அதை சுட்டி காட்டாதே ராமனை டைரக்டா சுட்டுது. ஓகேங்களா. அப்போ சுட்டெழுத்தே பயன்படுத்தப்படாமல் டைரக்டா என்ன பண்ணுது, ஒரு ஆளை சுட்டதுனால இதான் சுட்டு அல்லாத சுட்டு. ஓகேங்களா. தசரதன் மைந்தன் என்பது ராமனை சுட்டதனால் சுட்டெழுத்து பயன்படுத்தப்படாமல் இங்க வந்து சுட்டுச்சொல் கையாளப்படுகிறது. லாஸ்டா சுட்டு திரிபு. ஓகேங்களா. சுட்டு திரிபு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுட்டெழுத்து வழக்கத்தில் இல்லை, மீதி 2 சுட்டெழுத்து மட்டும்தான் இருக்கு. என்னது, ஒன்று ஆ, இன்னொன்று இ. இந்த ரெண்டும் ஆ என்பது அந்த என்ற சொல்லும், ஈ என்பது இந்த என்ற சொல்லுடன் திரிந்து பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா. அதான் சுட்டு திரிபு. சுட்டு திரிபு என்பது ஆ இ என்ற 2 எழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை தருவது சுட்டு திரிபு ஆகும். ஆ இ என திரிந்து சுட்டுப்பொருளை தருவது சுட்டு திரிபு. அம்மரம், இவ்வீடு. இப்ப எல்லாம் அம்மரம் அப்படி சொல்றதுல அந்த மரம், இந்த வீடு, அதான் சொல்றாங்க. ஆ இ என்ற சுட்டெழுத்துக்கள் தற்போது என்ன பண்ணிருக்கு, திரிஞ்சிருக்கு. அந்த இந்த என திரிஞ்சிருக்கு. ஓகேங்களா. இதை வந்து இப்படியும் சொல்லலாம். ஓகேங்களா. அம்மரம், இவ்வீடு புறச்சுட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். அதே மரம் வந்து அந்த மரம் இந்த மரம்னு தற்போது வழக்கத்துல பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஓகேங்களா. இது வந்து சுட்டு திரிப்பு என்பது சுட்டு வகையில வராது. ஓகேங்களா. சுட்டு திரிப்பு என்பது சுட்டு வகையில வராது, தற்காலத்தில் இப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இந்த வகுப்புல சுட்டெழுத்துக்கள் பற்றி தெளிவான ஒரு வீடியோ பதிவு பார்த்தோம். அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு தவறுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார். ஓகேங்களாமா. அதுவரை படிச்சுட்டு இருங்கம்மா. நன்றிம்மா.